சென்னையில் திராவிடர் விடுதலைக் கழகம் மற்றும் பெரியாரிய பெண் விடுதலை இயக்கத்தினர் காதலர் தினத்தை வரவேற்று கேக் வெட்டி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கண்ணகி சிலை அருகே திராவிடர் விடுதலைக் கழகம் மற்றும் பெரியாரிய பெண் விடுதலை இயக்கம் சார்பில் காதலர் தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. கேக் வெட்டி காதலர் தினத்தை வரவேற்ற அவர்கள் ஒருவருக்கொருவர் முத்தமிட்டும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சாதி மத பாகுபாடுகளை கட்டமைச்சு அப்படியே பாதுகாக்கிற வேலையை இந்த மதவாத கும்பல்கள் செஞ்சுட்டு இருக்கு. அதன் வேலையை இங்கேயும் அந்த கூட்டம் இந்த வேலையை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதை எதிர்த்தும் காதலர்களுக்கு பாதுகாப்பு தரும் விதத்திலும் நாங்கள் காதலர் தினத்தை கொண்டாடுவோம்னு சொல்லி காதலர்களுக்கு இனிப்பு வழங்கியிருக்கோம். கேக் வெட்டி எல்லாருக்கும் கேக் கொடுத்துருக்கோம். இந்த காதலர் தினத்தை இன்னும் மேலே இன்னைக்கு முழுக்க காதலர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டே எங்களோட காதலர் தின கொண்டாட்டமும் தொடரும். சாதி மதம் ஒழிய காதல் திருமணம் செய்வீர் என்பதை வலியுறுத்தி கோவையில் கலப்பு திருமணம் புரிந்தோர் நலச்சங்கத்தினர் கேக் வெட்டி காதலர் தினத்தை வரவேற்றனர். காந்திபுரம் பகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழக அலுவலகத்தில் கலப்பு திருமணம் புரிந்தவர்கள் நலச்சங்கம் சார்பாக காதலர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் காதல் திருமணம் செய்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். சாதி மத கோட்பாடுகள் அழிந்துவிடும் என்ற நோக்கத்தில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் ஆணவ கொலைகளை செய்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். காதல் என்பது மனிதனுக்கு இயற்கையான ஒரு உணர்வு. அதை இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் சாதியவாதிகளும் மதவாதிகளும் கடுமையாக எதிர்க்கின்றார்கள். அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணம் தங்களுடைய சாதி மத கட்டுமானம் உடைந்துவிடும் என்ற அச்சத்திலே காதல் திருமணங்களை எதிர்க்கின்றார்கள். அதை காதல் திருமணம் எதிர்க்கின்றவர்கள் இப்போது ஆணவ கொலைகளை செய்ய முற்பட்டிருக்கின்றார்கள். அரசுகள் இதற்கு ஆவண கொலைகளை தடுக்கின்ற வகையிலே தனி சட்டங்களை இயற்ற வேண்டும். கலப்பு திருமணம் புரிந்தவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பிலே தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த காதலர் நாளிலே வலியுறுத்துகின்றோம். புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் காதலர் தின கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அங்குள்ள பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, கடற்கரை உள்ளிட்ட பல பகுதிகளில் காதலர்களை சந்தித்த அவர்கள் பூங்கொத்து கொடுத்து காதலர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். முக்கிய சுற்றுலா தலங்களில் காதலர்களுக்கு போலீசார் அனுமதி மறுத்ததாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் குற்றம் சாட்டினர். ஜாதி மதம் இவைகள் தான் இந்த சமூகத்தை பிளவுபடுத்தி இந்த சமூகம் ஒன்றாகாமல் இந்த மக்கள் குழுக்களாக தனித்தனியாக பிரிஞ்சு ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டுக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக அமையுது. அப்படி அமைகிற அந்த ஜாதி மதங்களை ஒழிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக உள்ளது காதல் என்ற ஒரு தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன கருத்தின்படி நாங்கள் இந்த காதலர் தினத்தில் இந்த வாய்ப்பாக இருக்கிற காதலை இந்த மக்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த காதலர் தினத்தில் இந்த காதலர்களுக்கு பூங்கொத்து கொடுக்குறோம். காதலர் தினத்தையொட்டி சேலம் பகுதியில் உள்ள பூங்காக்களில் காதலர் கூட்டம் அலைமோதியது. குருவம்பட்டில் உள்ள உரியல் பூங்கா, அண்ணா பூங்கா ஆகிய பகுதிகளில் காதலர்கள் அதிக எண்ணிக்கையில் வந்திருந்தனர். காதலர் தினத்தை வரவேற்ற அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை வழங்கி மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்திக் கொண்டனர். இன்னைக்கு லவர்ஸ் டே இங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அண்ணா பூங்காவுக்கு வந்திருக்கோம். 10 years ஆயிடுச்சு நாங்கள் லவ் மேரேஜ் முடிச்சு. சரி, பழைய ஞாபகங்களுக்காக நாங்கள் லவ் பண்ண பிளேஸ்க்கு வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம்.